இவன் ஒரு லூஸு, அவன் ஒரு லூஸு. வெளியில் வந்து கத்திக்கிட்டு கிடப்பான். அவன் வீட்டிலே இருந்து கத்தாம இருப்பான். 2 பேருக்கும் அதான் ஒண்ணு. உனக்கு அண்ணாமலைக்கும் அரசியல் தெரியாது. விஜய்க்கும் அரசியல் தெரியாது. இவனாவது வந்து ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கான். அப்போ கூட வந்து உனக்கு வந்து யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும்னு தெரியாது. வளரிக்கிட்டு கிடக்குறான். விஜய் வந்து ஒரு நடிகன். ஒரு அடிப்படையிலேருந்து ஒரு வறுமை கோட்டுக்கு கீழ இருந்து வந்து ஒரு மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஏதோ அவரால் முடிஞ்ச செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வந்து வீட்டில் அரசியல் பிரச்சனைனா வெளியில் பேசணும்னா அரசியல் தானே. எங்கே பேசினாலும் அரசியல் தானே. வெளியில் வந்து எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ வந்து பேசக்கூடாது. இவனை மாதிரி தெருநாய் மாதிரி அங்கங்கே குலைச்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. நம்ம இன்னொரு கட்சிக்கும் ஒரு ஒரு மாநில பொறுப்பாளர். அவன் ஒரு மாநில கட்சிக்கே தலைவன். புரியுதுங்களா? இந்தியா லெவலில் இருக்கிற கட்சிக்கு ஒரு மாநில பொறுப்பாளர். இந்த இடத்துல நாளைக்கு அண்ணாமலை இடத்துல இன்னொருத்தர் இருப்பான். நேற்று தமிழச்சி சவுந்தரராஜன் இருந்தாங்க, இன்றைக்கி அண்ணாமலை இருக்கார். இன்றைக்கி அண்ணாமலை இருக்கிற இடத்துல நாளைக்கு இன்னொருத்தர் இருப்பான். ஆனால் விஜய்க்கு அப்படி கிடையாது. அவன் சாகுற வரையிலும் அவனால கட்சிக்கு தலைவன். அப்போ அந்த கட்சியை எப்படி வழிநடத்தி கொண்டு போகணும்னு விஜய்க்கு தெரியும்.